இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னவென்று கேட்டால், இஸ்ரவேலின் தாய் பட்டணமாகிய ஆபேலை காப்பாற்றிய புத்தியுள்ள ஸ்திரீ என்று செய்தி ஆயத்தம் பண்ணப்பட்டது. இஸ்ரவேலின் தாய் பட்டணமாகிய ஆபேல் பட்டணத்தை காப்பாற்றிய புத்தியுள்ள ஸ்திரீ. 2 சாமுவேல் 20:19 வாசிக்கிறோம். இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மை உள்ளவனுமாய் இருக்கையில் நீர் இஸ்ரவேலின் தாய் பட்டணமாகிய இருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ? நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன என்று சொல்லி ஒரு ஸ்திரீ கேட்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ இஸ்ரவேலின் தாய் பட்டணத்திலே அவள் வாசம் செய்கிறவளாக இருக்கிறாள். அதனாலே அவள் என்ன சொல்கிறாள்? இஸ்ரவேலிலே நான் எப்படி இருக்கிறேன்? சமாதானமும் உண்மையுள்ளவளுமாக இருக்கிறேன். இஸ்ரவேல் இருக்கிற பிள்ளைகள் எப்படிதான் இருக்கணும்? சமாதானமாய் வாழணும், உண்மையாய் இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், நேர்மையா வாழணும், நீதியா வாழணும், உண்மையா வாழணும். அப்பதான் இஸ்ரவேலில் இருக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இஸ்ரவேலராக இருப்பீர்களானால் நீங்களும் அந்த ஸ்திரீயை போல சமாதானமாய் வாழணும், உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும், ஒழுக்கமும் நேர்மையுமாய் நீதி உள்ளவர்களாய் வாழ. அப்பொழுது நீங்கள் இருக்கிற இடம், உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய வருமானங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் என்ன செய்யும்? பாதுகாக்கப்படும். என்ன செய்யப்படும்? பாதுகாக்கப்படும். பாதுகாப்பை குறித்து தான் இந்த நாளிலே நாம் அதிகமாக பார்க்க போகிறோம். அதிலே நாம் வாசிக்கும் போது 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 20 வரைக்கும் வாசிக்கும் போது அந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருந்தாள், அவளுடைய குணநலன்கள் என்ன என்பதை குறித்து இதில் விவரமாக சொல்லப்பட்டது. அவள் செயல்பட்ட விதங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அதிலே நாம் பார்க்கிறோம் 16ஆம் வசனத்திலே பார்க்கும்போது முதலாவதாக அவளை பற்றி நாம் பார்க்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்தாள் என்று சொல்லும். புத்தியுள்ள ஸ்திரீயாக அவள் இருந்ததினாலே அந்த பட்டணத்தை அவள் காப்பாற்ற முடிந்தது. புத்தி இல்லாதவர்களாலே எதையுமே காப்பாற்ற முடியாது. அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஒழிய காப்பாற்ற முடியாது. ஆகவே புத்தி வேண்டும். இல்லையா? புத்தியான ஸ்திரீயாக இருக்கணும், புத்தியான ஆணாகவும் இருக்கணும், புத்தியான பெற்றோராக இருக்கணும், புத்தியான பிள்ளைகளாக இருக்கணும். எல்லாரும் புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று சொல்லி யோவான் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவர் புத்தியை நமக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தியை தருகிறார். அல்லேலூயா. ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார், தெளிந்த புத்தியை தருகிறார். அந்த ஸ்திரீ புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்தால் என்று சொல்லி நாம் இதில் வாசிக்கிறோம். அவள் புத்தியுள்ளவளாக இருந்ததினாலே அவள் அந்த பட்டணத்தை அழிப்பதற்காக யோவாவுக்கு வந்தபோது அவன் ஏராளமான ஜனங்களை கூட்டிக் கொண்டு அந்த அலகத்தை உடைப்பதற்கு பயங்கர ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து இருக்கிறான். கொண்டு வந்து அந்த பட்டணத்துக்குள்ள போக முடியல, உள்ள போக முடியல. அது வாசல்கள் எல்லாம் நினைச்சிருப்பாங்க.
அவன் என்ன செய்யறான், அந்த சைடில் அலங்கத்தை உடைக்கிறான். உடைக்கும் போது அந்த சத்தம் கேட்டு இந்த ஸ்திரீ என்ன செய்யறான், ஊருக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிறான். வந்து பார்க்கும்போது அந்த யோகம் உடைத்து கொண்டு இருக்கான். ஆளுகளை வச்சு அடி உடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பெண் அதை பார்த்துட்டு என்ன சொல்றான், அவனோடு பேசுகிறான். 14 வாசிக்கிறோம். அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாவோட பேச வேண்டும், அவரை இங்கே கிட்ட வர சொல்லுங்கள் என்றாள். சரிங்களா? கிட்ட வர சொல்லி அவனோடு பேசுகிறான். அவள் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்கிறாள். அதனால அவள் யோவாவோடு புத்தியாய் பேசினாள். அதனாலே அந்த பட்டணம் காக்கப்பட்டது. அல்லேலூயா. நீதிமொழி 14:1 வாசிக்கும் போது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வாசிக்கும். இந்த ஸ்திரீயை குறித்து பெயர் சொல்லப்படவில்லை. ஏன்னா பெயர் சொல்ல ஒரு ஸ்திரீ இருந்தால் தான் சொல்லி. ஆகவே அநேக பெண்களுடைய பெயர்கள் வேதத்திலே இல்லை, மறைமுகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். புத்தியுள்ள ஸ்திரீயின் வீட்டை கட்டுகிறார். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார். ஆனா அந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்கிறார், பட்டணத்தையே கட்டி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்களேன், பட்டணத்தையே கட்டுகிற அளவுக்கு அவளுக்கு எவ்வளவு புத்தி இருந்திருந்த. நம்ம ஒரு குடும்பத்தை கட்ட முடியல, ஒரு கணவனை கட்ட முடியல, பிள்ளைகளை கட்ட முடியல, ஒரு வேலைகளை கட்டி எழுப்ப முடியல, ஒரு வீட்டை கட்டி எழுப்ப முடியல, நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே. நாம் புத்தி உள்ளவர்களாக இருந்தால்தான் கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் தந்த சுதந்திரங்களை நாம் பாதுகாக்க முடியும். அவள் சொல்லுகிறாள் அல்லவா, ஆண்டவருடைய சுதந்திரத்தை நீர் விழுங்க பார்க்கிறீரோ என்று சொல்லுங்க. கேட்கிறேன். இஸ்ரவேலின் தாய் பட்டணத்தை அழிக்க நீர் எழுப்பி இருக்கிறீரே என்று சொல்லி கேட்கிறேன். அப்படியாக புத்தியாக அவள் பேசுகிறாள். நாம கூட சில வேளைகளில புத்தி இல்லாமல் பேசி விடுகிறோம். அதனால பல கஷ்டங்களை நாம் அடைகிறவர்களாக இருக்கிறோம். நாம் புத்தியாகி பேச வேண்டும். அல்லேலூயா. புத்தியாகி பேசும்போது என்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும், பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள், தொழில் பாதுகாக்கப்படும், வேலைகள் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. உடனே சொல்வோம். ஆமா, குடும்பத்தை நாம் நினைச்சணும், காப்பாற்றணும், கட்டி எழுப்பணும். மனைவி நினைத்தால் என்ன சொல்லலாம், கடலையும் கைக்குள்ளே அடக்கி விடுவாள் என்று சொல்ல. பெண் நினைத்தால் அப்படி செய்யலாம். ஆனா நம்மளால ஒரு புருஷனை குடியிலிருந்து என்ன செய்ய முடியல, விடுவிக்க முடியல. பிள்ளைகளை ஒரு நல்ல வழியில நடத்த முடியல. நம்ம ஒன்று சொன்னா அதோடு சொல்லுங்க, செய்ய முடியல. அதற்கு நீங்கள் தேவனுடைய ஒத்தாசை உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவரோடு கூட நல்ல நெருங்கி ஐக்கியம் வைத்து குடும்பத்தை நீங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். கணவனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. அவர்களை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு உண்டு. அந்த ஞானத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புத்தியை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த புத்தியுள்ள ஸ்திரியை போல நாம் எழுவே நம்முடைய தேசத்தை, நம்முடைய நாட்டை, நம்முடைய ஊரை, நம்முடைய ஊழியங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. பாதுகாக்க வேண்டும், கட்டி எழுப்ப வேண்டும். அந்த புத்தியுள்ள ஸ்திரீ புத்தியாகி செயல்பட்டதுனாலே அந்த இஸ்ரவேலின் தாய் பட்டணம் என்ன செய்யப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது.
இரண்டாவதாக நம்ம அவளை குறித்து என்ன பார்க்கிறோம்? தைரியமாய் பேசின ஸ்திரீ, தைரியமாய் பேசின புத்தியுள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. தைரியமா பேசுறார். அந்த ஊர்ல பாருங்க, ஒரு பட்டணம் என்று சொன்னால் பல லட்சம் மக்கள் இருப்பார்கள். ஆனால் அவள் மட்டும் தான் என்ன செய்றா? எழுப்பி போய் என்னன்னு கேட்கிறா. அவள் தான் என்ன செய்றா? தைரியமா போகிறான். சில ஆண்கள் கரெக்டாக பயப்படுவாங்க, நான் எப்படி பேசுறது இந்த அப்படியாட்ட அப்படின்னு. ஆனால் அவள் பார்க்க தைரியமா பேசுறான். யோபு தாவீதின் தளபதிகளே பிரதானமான ஒரு தளபதி. அவன் பெரிய யுத்தங்களை எல்லாம் நடத்துகிறவன். ஒரு பெண் போய் பேசுறான். அவளோட கர்த்தர் இருக்கிறனால அந்த யோகாவை என்னன்னு கேட்கிறான். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன செய்யறான்? சரி போப்பா, ஒரு தலைவரை வர சொல்லு, அந்த அதிகாரியை வர சொல்லு, பேசுறேன். நீங்க பொம்பளைட்ட நான் பேச முடியாது அப்படி அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவளோட கர்த்தர் அவள் சமாதானமாய் உள்ளவள், அவள் உண்மையுள்ளவள், அவள் பரிசுத்தமான ஒரு ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ. ஆகையினாலே அவள் சொல்லுகிறதை அவன் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா யாருமே விஷயத்த வந்து என்னன்னு கேட்கல. அப்ப அந்த ஸ்திரீ கேட்கும் போது அவன் என்னன்னு சொல்லுகிறா? 2 சாமுவேல் 20:1-2 நான் வாசிக்கும் போது நாம் அந்த பிக்ரியின் மகன் சேபா என்ற ஒருவன் தாவீதுக்கு விரோதமாக எழுப்பி செயல்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 20:21 வாசிக்கும் போது பிக்ரியின் குமாரனாகிய சேபா ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாய் தன் கையை ஓங்கினான். அவனை ஒப்பு கொடுத்தால் பட்டணத்தை அழிக்க மாட்டோம் என்றார். இந்த யோவாப் சொல்றான், அந்த பெண்ணிட்ட சொல்றான், பிக்ரியின் குமாரனாகிய சேபா இந்த பட்டணத்துக்குள்ளே இருக்கிறான், அவன் ஒளிந்து இருக்கிறான். அவன் தாவீதுக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிறான். அவன் இந்த தேசத்திலே பதுக்கி இருக்கிறான். அவனை என்ன செய்யணும்? எங்களுக்கு கொடுத்தா நாங்க போயிடும், அவனை பிடிச்சு கொடுத்தா போயிடும் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி நம்ம அதிகமா பார்க்கிறோம். 2 சாமுவேல் 20:1-2 வாசிக்கும் போது அப்சலோமுக்கு தப்பி தாவீது 6 மாசம் காட்டுல இருக்க. அப்சலோம் தங்கி ராஜாவா இருந்தவரே இப்ப 6 மாசம் எங்க இருக்காரு? காட்டிலே இருக்கிறார். அப்சலோம் மகன் எழுப்பி என்ன செய்யலாம்? ஆட்சியை பிடித்து விட்டார். பிடித்ததுனால அவர் என்ன சொல்ற வெளியில போயிட்டார், காட்டிலே. இதை பார்த்து என்ன செய்கிறான்? அப்சலோம் செத்து போயிட்டான். அப்சலோம் என்ன செய்யறான்? அப்சலோம் அந்த தலைமுடியெல்லாம் என்ன செய்து நிறைய முடியிருக்கும், அது போய் ஒரு கருவாடி மரத்தில் போய் மாட்டிக்கிட்டதுனால அவன் என்ன செய்தான்? அதுல மரத்திலே தூங்கி யோபின் நாட்கள் அவனை அடித்து கொண்டு விட்டார். அதனால இப்ப யார் இல்லை, இஸ்ரவேலில் யார் இல்லை, ராஜா இல்லை. நியாயத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி அதிகாரத்துல ராஜா இல்லாததுனாலே மனிதன் எப்படி வாழ்ந்தான்? அவனவன் மனது சொல்லுகிறபடி நடந்தான். மனது சொல்றபடியெல்லாம் ஆமாம். அதான் ராஜா இல்லாததுனால. ஆகவே ராஜா இல்லாதனால மனிதர்கள்
இயேசுராஜன் நம்ம உள்ளத்தில் வந்ததுனால நம்ம எப்ப என்ன செய்யறோம்? சரியான பாதையில போய்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அன்றைக்கு அந்த பிக்கிரியின் குமாரன் சேவா என்ன பண்ணுகிறான்? அவன் பராக்கிரமசாலியா இருக்கிறான். அவனும் பெரிய யுத்த வீரன். அதனால அவன் ஆட்சியை பிடிப்பதற்கு என்ன செய்யறான்? ஏற்பாடு செய்கிறான். செய்யும்போது அவன் என்ன சொல்றான்? தாவீதின் இடத்தில் எங்களுக்கு பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு பங்கு இல்லை, சுதந்திரமும் இல்லை என்று எங்காலம் ஊதி தாவீதை விட்டு எல்லாம் ஓடி விடுங்கள், தாவீது உங்களை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி அவர் மகனுக்கு பயந்து ஓடிட்டாரு. உங்களை எங்க காப்பாற்ற போறாரு அப்படின்னு சொல்லி அவன் ஜனங்களை என்ன செய்தான்? அவன் கைக்குள்ள கொண்டு வந்தான். அப்ப எல்லாரும் யாரை பின்பற்றி போறாங்களா? பிக்கிரியின் குமாரன் சேபாவை பின்பற்றி போறார்கள். அநேகர் அப்படி எழுப்பக்கூடும். இயேசு கிறிஸ்து தன்னையே காப்பாற்ற முடியல, உங்களை எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னா இல்ல அப்படின்னா பண்ணுவோம். நீங்க புத்தியுள்ள பிள்ளைகளாக எழுப்பி என்ன செய்யணும்? தைரியமாக அந்த சிலையை போல பேசணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் பாதுகாக்க முடியும். ஆண்டவருக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்படி அவர்கள் கேட்டபோது, அந்த யோபு கேட்டபோது பிக்கிரியின் தலையை எடுத்து என்ன செய்தாங்க? போட்டார். அதனாலே தேசம் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமா, அவன் தலையை எடுத்து போட்டார்கள். நம்முடைய குடும்பத்திலையும் நம்முடைய தொழிலிலையும் நம்முடைய வேலைகள் நம்முடைய வருமானங்கள் எல்லாத்திலும் கூட ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருந்த காரணம் பாவம்தான். காரணம் பாவம்தான். அந்த சத்துருவாகிய சேபாவின் தலையை வெட்டி எடுத்தது போல பாவத்தின் தலையை வெட்டி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அக்கிரமங்கள், அநியாயங்கள், சாபங்கள், தீமைகளின் தலைகள் வெட்டி எடுக்கப்பட வேண்டும். அது உங்கள் வாழ்க்கையில இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு என்ன வராது? ஆசீர்வாதம் வராது, பாதுகாப்பு வராது. சாத்தான் நினைச்சிருப்பான், உடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். என்ன செய்வாங்க? அந்த யோபு ஜனங்கள் மதிலை உடைத்தது போல, அலங்கத்தை உடைத்தது போல உடைத்துக் கொண்டே ஆப்பிரிக்கா கண்டத்தின் அடர்ந்த காடுகளிலே ஒரு குரங்கு உண்டு. சுருண்ட வால் குரங்கு இருக்கிறது. என்ன வால்? சுருண்ட வால். சுருண்டு இருக்கு, எல்லா நீளமா இருக்கு இல்லையா? அதுக்கு சுருண்டு போயிருக்கு. அதனால சுருண்ட வால் குரங்கு. அப்போ அந்த சுருண்ட வால் குரங்குடைய கறி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால அந்த ஜூடு என்று சொல்லக்கூடிய காட்டுவாசிகள் அங்கே இருக்கிறார். அவர்கள் இந்த சுரண்டவால் குரங்கை வேட்டையாடுவார். ஆனால் அதை பிடிப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முலாப்பழம், முலாப்பழத்தை சின்ன ஓட்டை போட்டு வச்சிடும். அதை என்ன செய்யுது? அந்த முலாப்பழத்துக்குள்ள அந்த குரங்கு கையை வரும். அந்த வாசனைக்கு வந்துடும். இங்க இருந்தாலும் அந்த வாசனைக்கு வந்துடும். அந்த விதைகள் ரொம்ப டேஸ்டா இருக்கும். முலாப்பழத்தின் விதைகள் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால அது உள்ள கையை விட்டாத விதையெல்லாம் என்ன செய்யும்? கையில அள்ளிடும் பாருங்க. அப்புறம் வெளியே எடுக்க முடியாது.
அதுக்கிட்ட போராடிட்டு கிடக்கும்போது வந்து பிடிச்சிடுவாங்க. பிடிச்சி அந்த தலையை வெட்டி போட்டுருவாங்க. அல்லேலூயா. கொட்டுறதுனால கொட்டுட்டு சரீரத்தை சாப்பிடலாம். அதுபோல நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை வெட்டி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. பாவத்தின் தலையை வெட்டி எடுக்க வேண்டும். யாக்கோபு 1:14-15 சொல்லப்படும் போது அவனவன் தன் தன் சுயேச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்படும். ஆகவே நாம் சிற்றின்பங்களை பாவங்களை தலைகளை வெட்டி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா. மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், சத்ருவை எதிர்த்து நின்றார். சத்ருவை எதிர்த்து நின்றார். ஆபேல் பட்டணத்தை அழிக்க யோவாபு வந்தபோது அந்த புத்தியுள்ள ஸ்திரீ ஓடி போய் விசாரித்து என்ன செய்தார்? தைரியமாய் நின்றார் என்று காரியங்களை செய்தார். அந்த ஸ்திரீ இல்லைன்னா அந்த பட்டணம் அழிஞ்சிருக்கும். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு தைரியமா பேசி ஜனங்களிடத்திலையும் போய் பேசுறார், ஜனங்களுக்கு போய் பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 20:22 வாசம். அந்த புத்தியுள்ள ஸ்திரீ ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்ரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி யோவாபிடத்தில் போட்டார்கள். அப்பொழுது அவன் எக்காலம் ஓதினான். அவரவர் பட்டணத்தை விட்டு கலைந்து தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டு போனார்கள். யோவாபும் ராஜாவிடத்துக்கு போகும்படி எருசலேமுக்கு திரும்பினான். பதிலா பெரிய ஒரு அழிவிலிருந்து அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அந்த ஊர்ல ஏகதானம் பேர் இருந்தாலும் கூட அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. யார் வந்து மல்ல உடைத்தாங்க, வீட்டை உடைத்தாங்க, என்ன பண்ணா என்ன என்று சொல்லி கவலை இல்லாமல் இருக்கிறார். அந்த ஆபேல் பட்டணத்து ஜனங்கள் 15 ஜனங்கள் இருந்தாலும் கூட ஒருவனாவது அவளுக்கு உதவியாக வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறான், பேச கூட எல்லாரும் கவலை இல்லாமல் இருக்கிறார். எல்லாரும் கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு கவலை, ஆண்டோடைய வருகை குறித்த ஒரு கவலை உங்களுக்கு எப்போதும் இருக்கும். ஆண்டவர் வந்தால் நான் எப்படி அவருடைய வருகையிலே நான் போவேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய தீமை எப்படி இருக்கிறது, என்னுடைய ஜபதவங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்தை அழிவுக்கு நேராக வைத்திருக்கிறார். உலகமும் அதில் ஆசை இச்சைகளும் எரிந்து அழிந்து ஒளிந்து போகும் என்று வாசிக்கிறோம். உலகம் அழிந்து விடும். அது குறித்த ஒரு கவலை கிறிஸ்தவர்களையும் கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கிறது, வழியா நிறைய பேருக்கு இல்லை. அதான் ஆர்டர் சொல்லுவாங்க, 10 புத்தியுள்ள ஸ்திரீகள் 10 பேர் இருக்கிறாங்க, கன்னிகைகள் 10 பேர், அதில் 5 பேர் தான் புத்தி இருந்து 5 பேர் புத்தி இல்லைன்னு வாசம். அதனால அவங்க ஆண்டவருடைய வருகையை பற்றி கவலை இல்லாம வாழ்றாங்க. எல்லாரும் ஆண்டவர் வந்தா நம்ம போமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளை தன்னை ஒவ்வொரு நாளும் நாட்கள் படுக்கும்போது சிந்தித்து பார்த்து நல்லா ஒப்பு கொடுத்து படுத்திருக்கணும். ராத்திரி நேரத்தில் கூட ஆண்டவர் வந்தாருன்னா என்ன செய்யணும், போகிறதுக்கு ஆயத்தமா இருக்கும். அல்லேலூயா. ஆயத்தப்படணும். அனைவருக்கு அந்த படியான ஆயத்தங்கள் இல்லை. அதனாலே அவர்கள் ஆண்டோட வருகையை அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை போல விட்டு விடுவார். இந்த ஆபேல் பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, ஆபேல் என்று சொன்னால் வீக் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வீக் என்று சொன்னால் பலவீனம்.
பலவீனமான ஒரு பட்டணம். ஆபேல் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது? ஆதாம் அவர்களுடைய இரண்டாவது மகன் பேரு ஆபேல் இல்லையா? ஆபேல் அவனும் வீக்கா தான் இருந்திருக்கான். அது பேரத்தக்க எப்படிதான் இருந்திருக்கான், வீக்கா தான் இருந்திருக்கான். அவரும் வீக்கா இருந்ததுனால தான் காயின் என்ன பண்ணிட்டான், போய் அவனை அடிச்சு கொண்டு விட்டான். வீக்கா இல்லைன்னு இருந்தான்னா கொஞ்சம் என்ன சொல்றான், என்னடா அடிச்சிருப்பான் இல்லையா? ஆகவே வீக் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வீக் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் என்ன இருக்கக்கூடாது? வீக் இருக்கக்கூடாது. பலவீனம் இருக்கக்கூடாது. பலவீனம் தன்னை எப்படி சொல்லணும்? நீங்கள் பலவீனமா இருந்தாலும் கூட அது உங்கள் மனைவிக்கு தெரியக்கூடாது, புருஷனுக்கு தெரியக்கூடாது, பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் பலவானாகவே இருக்கிறதாக அவர்களுக்கு தெரிய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் பலவீனத்தை அவர்கள் அறிந்து உங்களை என்ன சொல்லுவாங்க? தலையில கொட்ட கொட்டா குடிஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன சொல்லுவாங்க? ரொம்ப கொட்டிடுவாங்க. அதுபோல நீங்கள் கொஞ்சமாவது என்ன செய்யணும்? அவங்களுடைய வீக்னஸ் வெளியே தெரியக்கூடாது. ஒரு சொல்லுங்க, வீக்னஸ் இருக்கத்தான் செய்யும். அது குடும்பத்திலேயோ வெளியிலேயோ தெரியாத அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? தப்பாக நடந்து கொள்ள வேண்டும். உடனே சொல்வோம், உங்கள் பலவீனத்தை உலகம் பார்க்கிறது. எதிலே இவன் பலவீனமா இருக்கிறான், இவனை எப்படி நம்ம மடக்கலாம், எப்படி நம்ம அவன் மேல ஒரு காரியத்தை செய்து மேற்கொள்ளலாம் என்று சொல்லி உலகம் ஆயத்தமாய் பார்த்து கொண்டு, நம்ம 2 கண்ணில் பார்த்தா அவன் 4 கண்ணில் பார்த்து, பிசாசு அதை விட என்ன செய்யறான்? 10 கண்ணில் பார்க்கிறான். 10 கண்ணில் பார்க்கலாம். ஆமா, இதுல பலவீனமா இருக்கிறீங்க. தாவீது எதுல பலவீனமானா, கண்களிலே அவனுக்கு ஒரு ஜெயம் இல்லை, கண் பார்வையில ஒரு ஜெயம் இல்லாததுனால அவனை என்ன செய்யறான்? யுத்தத்துக்கு போக விடாமல் தடுத்து மாடியில போய் உலாவ வைத்து ஒரு பெண்ணை பார்க்க சொல்லி அவன் அப்படி பாவத்துக்குள்ள உள்ள வைக்கிறான் இல்லையா? ஒரு இச்சைக்குள்ள இச்சை அடக்கம் வேண்டும், செல்ஃப் கண்ட்ரோல் வேண்டும். ஒரு சொல்வா, செல்ஃப் கண்ட்ரோல் வேணுங்க. இச்சை அடக்கம் இல்லாததுனாலே தாவீது பாருங்க, ஒரு நல்ல மனிதனா இருந்தும் ஒரு கெட்ட பெயரை எடுத்துக்கொண்டார் பாரு. ஆகா, பொருள் மேலே ஆசை வைக்கிறான். சாபமான பொருள், அந்த எரிகோ பட்டணத்திலே எல்லாவற்றையும் ஆண்டவர் சபித்து போட்டார். அதை கூட என்ன செய்யலாம்? சாபம் என்று சபித்து போட்டதையும் எடுக்கிறான். அதேலா யாருமே எடுக்கல, அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். நம்மளையும் யாராவது ஒருத்தன் எப்படி இருப்பான்? இயேசு சொல்றாங்கல்ல, 12 பேர்ல ஒருத்தன் எப்படி இருக்கான்? திருடன் தான் இருக்கான். மாதிரி ஒருத்தன் எப்படியா நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தன் ஒரு கண்ணன் இருப்பான். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். அப்படிப்பட்டவர்களை நாம் கண்டுபிடிக்கணும். சேபாவை அந்த புத்தியுலசை கண்டுபிடித்தாள். அல்லேலூயா. அவன் ஒரு சத்துரு என்பதை அறிந்த போது அவரை கண்டுபிடித்த அவன் தலையை வெட்டி எடுத்து லோகமண்டலத்திலே போட்டார். அல்லேலூயா. ஆகவே நாம் பலவீனமாக இருக்கக்கூடாது. கையாசி பலவீனமாக இருந்ததுனாலே எலிசாவோடு அவனுக்கும் ஒரு ஆசைகள் வந்தது. அவனும் என்ன செய்தான்? துஷ்ரோகியா மாறிப்போனான். யூதா பணத்தின் மேல ஆசை. அதனால அவனும் ஆண்டவரை விட்டு தூரமாகி போய்விட்டான். அன்பானவர்களே, பிசாசு உங்களுடைய பலவீனங்களை பார்த்து உங்களை கீழே தள்ள முயற்சிப்பான். எந்த இடத்தில் உங்களை வெட்ட வேண்டும் என்று அவன் வகை பார்த்து கொண்டிருப்பான். எந்த இடத்தில் உங்களை தடுமாற வைக்க வேண்டும் என்று வகை பார்த்து கொண்டிருப்பான்.
சத்ரு பயங்கரமானவர். அவன் நீங்கள் நேற்று பிறந்தவர்கள். சத்ரு ஆதி முதற் கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆதி முதற் கொண்டு இருக்கிறான் சத்ரு. ஆனால் அவனுக்கு பல அநேகரை வெளித்தங்கி இருக்கிறான். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். நட்சத்திரங்களை மூன்றில் ஒரு பங்கு என்ன செய்தானா கீழே வெளித்தங்கி வச்சான். சாத்தாபாவை பண்றான். நட்சத்திரங்களை போல பிரகாசித்த அநேக சுத்தங்களை எடுத்து போட்டான். அதனால நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடந்து நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். 2 பேதுரு 3:12-13 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் வெந்து எரிந்து உருகி போகும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானம் புதிய பூமி உண்டாக போகிறது. அந்த புதிய வானம் என்றைக்கு ஆண்டவர் உண்டாக போகிறார், என்றைக்கு அந்த புதிய பூமியிலே நான் வாசம் பண்ண போகிறேன் என்று சொல்லி நீங்கள் அவளோடு காத்திருக்கணும். என்ன செய்யணும்? அந்த நாளுக்காக அவளோடு காத்திருக்க. பல்லவராட்சியம் பலவந்தம் பண்ணப்படுது. ஆமா, பிரவேசிப்பேன் என்ற ஒரு பலவந்தம் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்க அதில் பிரவேசிக்க முடியும். ஒரு ஆவல் இருந்தால் தான் நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லுவோம், பெற்றுக்கொள்ள முடியாது. அவளோடு காத்திருப்பேன். இந்த பூமி சபிக்கப்பட்டு போனது, வானம் சபிக்கப்பட்டு போனது, எல்லாம் சபிக்கப்பட்ட இந்த உலகம் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் ஆரம்பிக்க போகிற ஒரு புதிய வானம் புதிய பூமியில நான் வாழப் போகிறேன். அல்லேலூயா. அப்படி சொல்லுகிறவர்கள் எல்லாம் ஒரு சொல்லுவோம். ஆவலா இருக்க ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியை நமக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார். அல்லேலூயா. ஆமா, புதிய சூரியன் புதிய சந்திரன் புதிய நட்சத்திரங்கள் எல்லாம் புதுசாக சிந்திக்க போகிறார். அல்லேலூயா. சகலத்தை புதியதாக போகிறார். அல்லேலூயா. ஆமா, அது நீங்க புதியவர்களா இருக்கணும். அந்த புதிய பூமியில புதிய வானத்துல நீங்கள் வாசம் பண்ணுவதற்கு நீங்க புதியவர்களாக மாறணும். அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலும் திருவருள் இருக்கிறது. அதனாலே நீங்கள் எப்படி இருக்கணும்? புதியவர்களாக மாற வேண்டும். முறையில சொல்வோம். பிசாசு தந்திரம் உள்ளது. ஆதாம் ஏவாளை கூட என்ன செய்யறான்? வீழ்த்திடறான். பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகளை கூட வீழ்த்துகிறான். அந்த ஆதி மனிதர்களை கூட வீழ்த்துறான். பயங்கரமான. ஆகவே பலவீனமானவர்களை அந்த அமலேக்கு வெட்டி வீழ்த்தினான் என்று வாசிக்கிறோம். அமலேக் அவனோட பிசாசுக்கு ஒப்பானவன். பலவீனமா இருந்தீங்கன்னா உங்களை வெட்டி போட்டுருவான். ஆண்டவர் விட்டு என்ன செய்வான்? கொண்டு போயிடுவான். நரகத்தில் கொண்டு தடையுவான். அவனுக்கு நரகத்துக்கு ஆள் தேவை இருக்கு. அவனுக்கு எதை வேண்டியிருக்கு? நரகத்துக்கு ஆள் தேவை இருக்கு. ஆண்டவருக்கு பரலோகத்துக்கு ஆள் தேவை இருக்கு. சாத்தானுக்கு நரகத்துக்கு ஆள் தேவை இருக்கு. அதனால ஆண்டவர் உங்களை அந்த நரகத்துக்கு போய் கொண்டிருந்த உங்களை என்ன செய்தார்? மோட்சத்தின் பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. ஜீவ பாதை, ஒரு ராஜ பாதையில், மோட்ச பாதையில், பரலோக பாதையில் நடத்துகிறார். 4வதாக நம்ம கடந்து வருவோம். வெற்றி பெற்றார். என்ன செய்தார்மா? புத்திரஸ்திரி வெற்றி பெற்று விட்டார். அல்லேலூயா. வெற்றி பெறணும். வாழ்க்கையிலே தோல்வி பெறக்கூடாது. வெற்றி பெறணும். ஆபிரகாம் லிங்கன் தோல்வி தோல்வி தோல்வி. அவர் பார்க்க பூரா தோல்வியாகவே போயிட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்தில் படிச்சாராமா? படிக்கிறது கூட ஒரு புஸ்தகம் வாங்குறது காசு இல்லையா? அப்ப அவர் என்ன செய்தாரா? ஒரு புத்தகம் வாங்கி ஒரு 2 நாள்ல படிச்சு தரேன் அப்படின்னு வாங்குவார். அவன் வாங்கிட்டு போயிடுவான். அப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு. அல்லேலூயா. பல பாடுகள், கஷ்டங்கள், தோல்வி, தோல்வி மேல தோல்வி வந்துகிட்டே இருக்கிறவர். ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவர் வெற்றி பெற செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் வெற்றியின் மேல் வெற்றியை கொடுத்து அவரை என்ன செய்தார்? அமெரிக்க ஜனாதிபதியாக உயர்த்தினார். அல்லேலூயா. ஆகவே நாம் தோற்று போகிறவர்களாக இருக்கக்கூடாது.
வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். உடனே சொல்வோம். பாருங்க, சேவா என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொல்ல ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ட்ரபிள் மேக்கர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ட்ரபிள் மேக்கர் அப்படியானால் அவன் பிரச்சனை செய்கிறவன், அவன் கிரிமினல் பெயர்கள், அவன் பிரச்சனைகளையே செய்து கொண்டு இருப்பான், மோசமானவைகளையே செய்து கொண்டு இருப்பான், நல்லவைகளை செய்ய மாட்டான். அந்த சேவாவை போல அநேகர் இருக்கிறார். நல்லதை செய்ய தெரியல, நல்லது எதுவுமே தெரியல. ஆண்டு சொன்ன மாதிரி வலதைக்கு இடதைக்கு வித்தியாசம் தெரியல. அந்த சேவாவை போல நம்ம ட்ரபிள் மேக்கராக இருக்கக்கூடாது, நம் பிரச்சனை பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. குடும்பங்களிலே சமாதானத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். சபைகளிலே ஒரு சமாதானம், தொழிலிலே ஒரு சமாதானம், எல்லா இடத்திலும் சமாதானமாய் நம்ம என்ன செய்யணும், வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த புத்திவசரி எப்படி வாழ்ந்தாரா? சமாதானமா. இஸ்ரவேலின் தாய் பட்டணத்திலே நான் எப்படி இருக்கிறேன்? சமாதானமா. அவன் யாருடைய சட்டையும் தான் போடல. அதனால்தான் அவ போய் சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்றாங்க? வர்றாங்க, உதவிக்கு வர்றாங்க. அல்லேலூயா. பாருங்க, அவன் போய் பேசுறா, அதிகாரிகிட்ட பேசுறா, மூப்பர்களிடத்துல பேசுகிறா, பிரபுக்கள்கிட்ட போய் பேசுகிறாள், அந்த தேசத்தை ஆளுகிற எல்லாரோடும் கூட பேசுகிறாள். பேசி எல்லாரையும் என்ன செய்தா? புத்தியா பேசி எல்லாரையும் கூட்டி சேர்த்து என்ன செய்தா? சேபாவை கண்டுபிடித்து அவன் தலையை வெட்டி தூக்கி எறிந்து விட்டான். ஒரு என்ன சொல்லுவான்? அதுபோல புத்தியுள்ள பிள்ளைகளாக நாம் இருப்போம், புத்தியுள்ள மக்களாக இருப்போம். பிரச்சனை பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது, சேபாய்கள் யாரும் இருக்கக்கூடாது. இருந்தால் நம்முடைய தலை என்ன செய்யணும்? போயிடும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்போதும் கூறி நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது போல ஒரு திருடன் என்ன செய்தானா? ஒரு தேவ மனிதனுடைய பணப்பையை திருடி கொண்டு போய்விட்டான். அவரை அடித்து போட்டு விட்டான். ஆனாலும் கூட அவர் என்ன செய்தாரா? ஆண்டவரே, திருடனை போல நானு இல்லாததற்காக ஸ்தோத்திரம், என்னையும் ஒரு நல்ல பிள்ளையாக நடத்தி வருகிறீரே ஸ்தோத்திரம் சொன்னாரா? அல்லேலூயா சொன்னாரா? அது மாதிரி பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் நீங்க ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் எப்போதும் துதிக்கிற துதி உங்க வாழ்விலே இருக்கணும். ஆமா, உங்க துதி என்ன செய்யுது? பரலோகத்துக்கு போகிறது. பரலோகத்துக்கு என்ன செய்யுது? நீங்க ஸ்தோத்திரம் 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 சொல்லும்போது மேகம் போல என்ன செய்யுமா? எழுப்பி அப்படியே போகுது. உங்க துதி, ஸ்தோத்திரம், பாடல், ஜெபம், ஆராதனை, கர்த்தருக்கு ஊழியர்களை தாங்குவது, கொடுப்பது, ஊழியத்துக்காக ஜெபிப்பது, ஊழியர் செய்வது எல்லாமே உங்களுக்கு ஒரு மேகம் போல என்ன செய்யுது? எழுப்பி மேல அப்படியே போகுது. போய் 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 அப்படியே பரலோகத்துக்கு போகுது. பரலோகம் வரைக்கும் போயிருக்கு. அல்லேலூயா. அப்படி படி மாதிரி உங்களுக்கு. அப்ப நீங்க ஆர்டர் வரும்போது என்ன செய்ய? அந்த மேகத்துல நீங்க உங்களுடைய மேகம் தான். அது எந்த மேகம்? உங்க மேகம் தான். அல்லேலூயா. அந்த மேகத்திலே என்ன செய்ய? நீங்க ஏறி 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 பரலோகத்துக்கு போயிருங்க. ஒரு எல்லாம் சொல்லுங்க. சரிங்களா? நீங்க தான் ஏற்படுத்தணும். அந்த மேகத்தை நீங்க தான் என்ன செய்யணும்? உண்டாக்கணும். உண்டாக்கும் போது அதுலயே நீங்க ஏறி போயிருவீங்க பரலோகத்துக்கு. அல்லேலூயா. ஆமா, அது ஒரு வசனம் கூட இருக்கிறது. பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு வீரமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பார்த்தீங்களா? உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு, எதுல? மேகங்கள். உங்களுடைய துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை எல்லாம் என்ன செய்வது? மேகமா எழுப்புது. ஒரு
கூட எடுத்திருக்காங்க. ரத்தத்தை கூட கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. அதனால ரத்தம் பேசுது. அது உண்மைதான், ரத்தம் பேசும். அதனால அதை விட ஆண்டோடைய ரத்தம் அதிகமாக பேசுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இயேசுவின் ரத்தம் அந்த ஆபேல் ரத்தத்தை விட அதிகமாக பேசக்கூடிய ரத்தம். ஆகவே நம்ம அப்படிப்பட்ட ரத்தத்தை நிலத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டோடைய பிள்ளைகள் துதி சோத்திரங்களை என்ன செய்யணும்? அதிகமாய் செலுத்தி உங்களுக்கு என்ற ஒரு மேகத்தை நீங்களே ஏற்படுத்தி கொண்டு அதிலேயே நீங்கள் பரலோகம் போக ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.